தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ராமநாதபுரம் தொகுதி பற்றி பார்க்கலாம். சிட்டிங் மினிஸ்டர் அங்கே தான் இருக்கார், மனோ தங்கராஜ் அவர்கள். கீழே வாங்கின அந்த ஏடிஎம்கே எம்எல்ஏ, அதாவது ஏடிஎம்கே கேண்டிடேட் வந்து ஜான் தங்கம். இதில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காரா மனோ தங்கராஜ் அந்த தொகுதியில்? எப்படி வேலைகள்லாம் எப்படி போயிட்டு? இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு, இன்னும் ஆக்டிவாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆன்டி பிஜேபிக்கு எகெயின்ஸ்டான ஸ்டாண்ட் எடுத்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு கிறிஸ்டியன் சர்ச்சை சப்போர்ட் இருக்கும். ஆனால் மனோ தங்கராஜ் மேலே அதிருப்தி பயங்கரமாக இருக்குது. எம்எல்ஏவா ஆகும் முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாம் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் எதுவும் செய்யல. அடுத்தபடி அந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அங்கே எப்படி? ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அங்கே ஒர்க் அவுட் ஆகிற கூட்டணி தான். அங்கே ஏடிஎம்கேக்கு நீங்கள் கடந்த எம்பி எலெக்ஷனில் கூட 4000 ஓட்டு தான் ஏடிஎம்கே கிடச்சிருந்தது. அங்கே ஒரு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி எல்லாமே ஒரு சைடாக ஓட் போடக்கூடிய ஆள் தான். ஆனால் ஜான் தங்கம் இந்த வாட்டி மாவட்ட செயலர் வந்து மாற்றிட்டாங்க. ஜான் தங்கத்துக்கு மறுபடியும் சீட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களாங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. மேபி அவர் இந்த தொகுதியில் வேற பக்கத்து தொகுதியில் கூட விடலாம். அடுத்தபடியாக நாம் தமிழர்களோட செயல்பாடு? நாம் தமிழரில் ஜெயசீலன்கிற ஒரு கேண்டிடேட் ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க. தாவேக்கால மாவட்ட செயலர் இளைஞரணி அமைப்பாளர்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக மனோ தங்கராஜுக்கு எதிராக ஸ்ட்ராங்காலாம் எதுவும் பேசுறது இல்லை. அடுத்தபடியாக நம்ம வந்து பார்க்க போகிறது விலவங்கோடு தொகுதி. ரீசெண்டாக கூட முன்னாள் எம்எல்ஏ ஜெயதாரணி வந்து ரிசைன் பண்ணி பிஜேபியில் ஜாயின் பண்ணாங்க. அதுபடி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாரகை கட்பட் வந்து ஒரு அரசியல் பின்புலம் கொண்டவங்க தான். முன்னாடி மாவட்ட தலைவரெல்லாம் இருந்திருக்காங்க. அதே இதில் மாவட்ட தலைவரெல்லாம் இருந்து அதே மாதிரி அடுத்து வந்து பிஜேபி, அதாவது என்டிஏ கூட்டணியில் வந்து ஏடிஎம்கேவா இல்லை பிஜேபி நிற்க? பிஜேபி தான் நிற்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய ஹோல்டு இல்லைங்கிறத விட, ஏன்னா அது காலங்காலமாக பிஜேபி நின்றுட்டு இருக்கக்கூடிய ஏரியா. இந்த வாட்டி விஜயதாரணிக்கே மறுபடியும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கா, ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு 2 பேர் சொல்கிறாங்க. நாம் தமிழரில் யார் நிற்க வாய்ப்பு? நாம் தமிழர் இன்னும் அங்கே கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணல. இடைத்தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி நின்னாங்க. இந்த வாட்டி அங்கே யாருக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னு 8 கன்ஃபார்ம். யாருக்கு இன்னும் அவங்க ஒரு முடிவு பண்ணல. தாவேக்கால பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் சபின் ஒரு ஆக்டிவ் ஒர்க்கர், மேல்புறம் ஒன்றிய செயலாளர் வந்து அனீஷ், அவங்களும் 2 பேருமே ரேஸ். இறுதியாக வந்து கிள்ளியூர் தொகுதி பற்றி பார்ப்போம். ஏன்னா ராஜேஷ்குமார் சட்டமன்றத்தோட காங்கிரஸோட தலைவர் இப்படி இருக்காரு. அவருடைய செயல்பாடுகள் எப்படி? இல்லை, அவர் டிவிக்கேவோட கூட்டணி வைக்கணுங்கிறதுல ஆதரவு கொடுக்கக்கூடிய நபரில் அவரும் ஒருத்தர். கண்ணு கெட்டின தூரம் எதிரிகள் இல்லைங்கிற மாதிரி ராஜேஷ்குமார் எடுத்து யாரும் எம்எல்ஏ டிஃபரன்ஸ்லேயே தெரியுது உங்களுக்கு மினிஸ்டர் மாதிரி ஜெயிச்சிருப்பாங்க. ஆமாம், அவர் தான் இந்த வாட்டி எங்கள் கேண்டிடேட்டுங்க. அப்புறம் ஏடிஎம்கேவோட ஏடிஎம்கேக்கு அங்கே ஒன்றும் பெரிய ஹோல்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடைசியாக யாரும் ஜூடு தேவன் யாரும் இருக்காங்க. அவர் வந்து கூட்டணி கட்சி பாமக கூட்டணியில கொடுத்தவர். அவரும் இப்ப டிஎம்கேல போய் சேர்ந்துட்டார். இதுல வேணா பாஜகவுக்கு அவங்க கோட்டை ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அடுத்து நாம் தமிழர் அங்கே எப்படி இருக்கு? நாம் தமிழர் ஹிம்லர்னு ஒருத்தரை கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவர் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி வேலை செய்யக்கூடிய ஆள், கொள்கையை உள்வாங்கி நல்லா பேசக்கூடிய ஆள் அவர். ஆனால் அந்த அளவுக்கு டஃப் காம்படிஷன் ராஜேஷ்குமார் கொடுப்பாராங்கிறது சந்தேகம். தாவேக்காவோட முகமா அனீஷ், இளைஞரணி அமைப்பாளர் அனீஷ்ங்கிறவர் அங்கே இன்னும் ஆக்டிவாக வேலை செஞ்சுட்டு. அங்கேயும் நாம் தமிழர் தாண்டி டிவிக்கே நல்ல ஒரு பரவலான வேலைகள் நல்லாவே செஞ்சுட்டு இருக்கு. கன்னியாகுமரியில் வந்து ஓவராலாக அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ காங்கிரஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்குது இப்போ வரைக்கும். ஆமாம், அதே மாதிரி தாவேக்காவும் நீங்கள் வந்து எங்கேயுமே நீங்கள் நெகட்டிவாக பெருசாக சொல்லலை. ஸோ இது வந்து நேச்சுரலாகவே இந்த அலைன்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சொல்ல முடியும் காங்கிரஸ் தாவேக்கா ஒரு நேச்சுரல் அலைன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும் தான். ஆனால் அது காங்கிரஸ் எப்படி நம்ம அடுத்து வந்து பத்மநாபபுரம் தொகுதி பற்றி பார்க்கலாம். சிட்டிங் மினிஸ்டர் அங்கே தான் இருக்கார், மனோ தங்கராஜ் அவர்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா போன எலெக்ஷனில் வந்து 87,744 ஓட்டு வாங்கியிருக்காரு. அதுக்கு கீழே வாங்கின அந்த ஏடிஎம்கே எம்எல்ஏ, அதாவது ஏடிஎம்கே கேண்டிடேட் வந்து ஜான் தங்கம். அவர் வந்து ஒரு 60,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. இதில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காரா மனோ தங்கராஜ் அந்த தொகுதியில்? எப்படி வேலைகள்லாம் எப்படி போயிட்டு? மனோ தங்கராஜ் ஆக்டிவாக தான் சொல்கிறேன் இல்லையா, 2 ஓட்டு. அந்த மனோ தங்கராஜ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு, இன்னும் ஆக்டிவாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆன்டி பிஜேபிக்கு எகெயின்ஸ்டான ஸ்டாண்ட் எடுத்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுல ஒரு மாற்றமும் இல்லை. பிஜேபிக்கு எகெயின்ஸ்டான ஓட், அதாவது அவருக்கு ஒரே நோக்கம் என்னன்னா பிஜேபிக்கு எகெயின்ஸ்டான ஓட் ஃபுல்லா எனக்கு வரணும். அதனால பிஜேபி அடிச்சுக்கிட்டு அவர் இன்னும். மைனாரிட்டிஸ் அதிகமா இருக்காங்களா அந்த தொகுதியில? மைனாரிட்டிஸ் அதிகமா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அந்த 65,000 ஓட்டு மைனாரிட்டிஸ் இந்துக்கள் ஓட்டுங்கள்லாம் தான் அந்த 65,000 ஓட்டு. நீங்க சொல்ற 65,000 ஓட்டு அவருக்கு வந்து ஒரு கிறிஸ்டியன் சர்ச்சை சப்போர்ட் இருக்கும். எங்க போனாலும் அவங்க அந்த பேசிக்கலி அவரு ஒரு கிறிஸ்டியன், அதனால அந்த கிறிஸ்டியானிட்டி சப்போர்ட் அவருக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அந்த இதுல ஸ்ட்ராங்கா இருக்காரு. இதான் நான் எடுத்த ஸ்டாண்ட் இதுதான் அப்படின்னு. ஆனா மனோ தங்கராஜ் மேல அதிருப்தி பயங்கரமா இருக்கு, மக்கள் அதிருப்தி பயங்கரமா இருக்கு. செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு?
செயல்பாடுகள்லாம் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் எம்எல்ஏவாக ஆகும் முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாம் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் எதுவும் செய்யலை. கேரளாவுக்கு இவங்க வந்து மலையை உடைச்சி கடத்துறாங்க, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் அவரோட பினாமிகள்லாம் பாரும் ஒயின் ஷாப்லாம் வச்சு நடத்திக்கிட்டு நல்ல செல்வ செழிப்பாக இருக்கிறதா நடக்குதே தவிர மற்றபடி மக்கள் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன அந்த சிறுபான்மை மக்கள்லாம் வந்து அவர்களுக்கு அரணா இருக்கிறதுனால அவர் அதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த திமுக ஓட்டு, காங்கிரஸ் கூட்டணி ஓட்டு, காங்கிரஸுக்கும் கொஞ்சம் ஓட்டு இருக்கு, அந்த ஓட்டையும் அவர் கையில் பேக்கப் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே அவர் ஸ்ட்ராங்காக இருக்கலாம்னு நினைக்கிறார். ஓகே, அடுத்தபடி அந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அங்கே எப்படி? ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அங்கே ஒர்க் அவுட் ஆகிற கூட்டணி தான். அங்கே ஏடிஎம்கேக்கு நீ கடந்த எம்பி எலெக்ஷனில் கூட 4000 ஓட்டு தான் ஏடிஎம்கே கிடச்சிருந்தது. அங்கே ஒரு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி எல்லாமே ஒரு சைடாக ஓட் போடக்கூடிய ஆள் தான். ஆனால் ஜான் தங்கம் இந்த வாட்டி மாவட்ட செயலர் வந்து மாற்றிட்டாங்க. ஜான் தங்கத்துக்கு மறுபடியும் சீட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களாங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. மேபி அவர் இந்த தொகுதியில் வேற பக்கத்து தொகுதியில் கூட விடலாம். ஜெயசுதர்சன் புதிய மாவட்ட செயலர் போட்டிருக்காங்க, அவருக்கு சீட்டு கொடுக்குற மாதிரி தான் அதிமுகவில் இருக்குது. ஒருவேளை பிஜேபிக்கும் இந்த தொகுதியை குலைச்சலை ஏடிஎம்கே கொடுத்தா இவங்க எடுத்தாங்க. பிஜேபி சுஜித், அப்புறம் வினோத், உன்னிகிருஷ்ணன், அப்படி ஒரு உன்னிகிருஷ்ணன் ஒரு நகராட்சியில் உள்ள துணைத் தலைவராக இருக்கார். அவரெல்லாம் இருக்க சீட்டுகளுக்கு அந்தந்த கம்யூனிட்டி பேக்ரவுண்ட் இதை பார்க்கும்போது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே பிஜேபிக்கு ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது. அதிமுகவோட பிஜேபிக்கு தான் அங்கே கொஞ்சம் பொட்டன்ஷியல் இருக்குது. பத்மநாபம் அப்போ வந்து பிஜேபி வந்து மனோ தங்கராஜுக்கு ஒரு டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? டஃப் கொடுக்க 100% டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிஜேபி கேண்டிடேட்டை விட்டால் கண்டிப்பாக டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான். அடுத்தபடியாக நாம் தமிழர்களோட செயல்பாடு. நாம் தமிழரில் ஜெயசீலன்கிற ஒரு கேண்டிடேட் ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க. அது நார்மல் தான், என்ன சொல்கிறது, இட்ஸ் பெரிய அளவுக்கு மக்களை போய் ரீச் ஆகி ஓட்டு வாங்குற அளவுக்கெல்லாம் இல்லை. நாம் தமிழரோட ஒரு ஸ்பாய்லராக இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, அடுத்தபடியாக தாவேக்கால மாவட்ட செயலர் இளைஞரணி அமைப்பாளர்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக மனோ தங்கராஜுக்கு எதிராக ஸ்ட்ராங்காலாம் எதுவும் பேசுறது இல்லை. மனோ தங்கராஜ் ஸ்ட்ராங்காக எதிர்த்தா மட்டும்தான் அங்கே அரசியல் பண்ண முடியும். ஸோ அதனால அந்த இடத்துல அவருக்கு அந்த ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறதா இருக்குது. அந்த மாவட்ட செயலருக்கு தான் சீட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மேபி. ஸோ அவர் எந்த அளவுக்கு அதை லோக்கல் அரசியல் எப்படி இல்லை ஸ்ட்ராங்காக ஒரு மீடியா பற்றி பேசுகிறதோ, ஒரு இது பண்ணுறதோ, ஒரு வீடியோ, ஒரு பொட்டன்ஷியலாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறதோ எல்லாம் வந்து அவரால் கேப்பபிளாக பண்ணல. இது வரைக்கும் நம்மளால் அதை பார்த்து இமாக்ஸாக சொல்ல முடியல. அதனால் ஒரு தாவேக்கா ஒன்றும் பெரிய டென்ட் அங்கே ஏற்படுத்திட முடியாதோங்கிறது தான் இருக்குது. கேண்டிடேட்டை பொறுத்து இருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை பத்மநாப தொகுதிக்கு அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு டென்ட்டை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே, அடுத்தபடியாக நம்ம வந்து பார்க்க போகிறது விளவங்கோடு தொகுதி. ரீசெண்டாக கூட முன்னாள் எம்எல்ஏ ஜெயதாரணி வந்து ரிசைன் பண்ணி பிஜேபியில் ஜாயின் பண்ணாங்க. அதுக்குப்படி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாரகை கத்பட் அவங்களுக்கு வின் பண்ணாங்க இடைத்தேர்தலில். அவங்களோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது? தாரகை கத்பட் வந்து ஒரு அரசியல் பின்புலம் கொண்டவங்க தான். முன்னாடி மாவட்ட தலைவரெல்லாம் இருந்திருக்காங்க. அதே இதில் மாவட்ட தலைவரெல்லாம் இருந்து ரொம்ப அரசியல் பேச தெரிஞ்ச, ஒரு பப்ளிக்கை ஃபேஸ் பண்ண தெரிஞ்ச, மீடியா ஃபேஸ் பண்ண அட்வொகேட். அவங்க அட்வொகேட் ஒரு ஸ்ட்ராங்கான லேடி தான். ஒரு சிங்கிள் லேடி எப்படி ஸ்ட்ராங்காக இருப்பாங்களோ அது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான லேடி தான். அவங்களுக்கு தான் மறுபடியும் சீட்டு, ஏன்னா 1.5 வருஷம் தானே எம்எல்ஏவாக இருக்காங்க. மறுபடியும் அவங்களுக்கு சீட்டு தான், அவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் அந்த ரேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரமேஷ்குமார், சாமுவேல் ராஜ்னு அங்கேயுமே மாவட்ட தலைவர் பினுலால் சிங்னு அங்கேயுமே ரேசஸ் இருக்குது ஸ்ட்ராங்காக. சாமுவேல் ஜார்ஜா எனக்கு தான் வேணும்னு ரொம்ப டஃப்பாக போட்டி போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் தாரையை கட்பட்டு இந்த வாட்டி தாரையை போட்டு தவிர்க்க மாட்டாங்க. ஒரு மீனவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க, 1.5 வருஷம் தான் வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. அதனால உடனே அவங்கள மாற்றுறதுக்கான இது கம்மி தான். சரி, இந்த 1.5 வருஷத்தை அவரோட செயல்பாடுகள் எப்படி? 1.5 வருஷத்துல ரொம்ப ஆக்டிவாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒன்றும் இதில் அவங்களோட அந்த எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் தான் நிறைய மக்களுக்கு அவரை தெரிய வருது. கொஞ்சம் ஆக்டிவாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை வந்து பப்ளிக்கு எடுத்துட்டும் போகிறாங்க. ஏதோ சட்டமன்றத்தில் பேசுகிறதாகட்டும் ஆக்டிவ் காங்கிரஸ் பர்சனாக. அங்கே வந்து டிஎம்கேக்கெல்லாம் கொடுக்க வாய்ப்பு இல்லையா? டிஎம்கே கொடுக்க வாய்ப்பு இல்லை. அது முழுக்க காங்கிரஸோட இதாக இருக்குது. திமுக அங்கே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜெகநாதன் இருக்கார், திருவட்டார் பகுதியில் இருக்குது. ஜெகநாதன் இளைஞரணி சுரேஷ் இவரோட ஆள் யார், உதயநிதியோடைய ரசிகர் மன்றத்துலேருந்து வந்தவர். ஆனால் அவர் மனோ தங்கராஜ் தான் டஃப் கொடுப்பார் பத்மநாபம் தொகுதியில். மனோ தங்கராஜ், ஏன்னா அவர் பத்மநாபம் தொகுதியை கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பே தவிர இங்கே அவங்க கொடுக்கறதுக்கு கேட்டு வாங்கி காங்கிரஸை பீட் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. மனோ தங்கராஜுக்கு அங்கே திமுகவில் இருந்து அவர் வந்து டஃப் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஜெகநாதன் டஃப் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அடுத்து வந்து பிஜேபி, அதாவது என்டிஏ கூட்டணியில் வந்து ஏடிஎம்கேவா இல்லை பிஜேபி நிற்க வாய்ப்பு? பிஜேபி தான் நிற்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்கே ஏடிஎம்கே ஒரு பெரிய ஹோல்டு இல்லைங்கிறத விட, ஏன்னா அது காலங்காலமாக பிஜேபி நின்றுட்டு இருக்கக்கூடிய ஏரியா. இந்த வாட்டி விஜயதாரணிக்கே மறுபடியும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கா, ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு 2 பேர் சொல்றாங்க. மறுபடியும் அந்த பூத் கமிட்டி மாநாடுலாம் நடக்கும்போது இன்னும் என்னோட விளவங்கோடு மக்களின் மீது அன்போட தான் இருக்காங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் விஜயதாரணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி
ஜெயசீலன், நந்தினி அப்படிங்கிற 2 பாஜக ஆமா லோக்கல் தலைவர்களும் ரேஸ்ல இடைத்தேர்தலில் கூட இடைத்தேர்தலில் நந்தினியும் ரேஸ்ல கண்டிப்பா சீட்டு வேணுங்கிறத கண்டிப்பா கேட்பாங்க. அதே போல ஜெயசீலன்கிறது இதுக்கு முன்னாடி, நந்தினிக்கு முன்னாடி அவங்க விஜயதாரணிக்கு எகென்ஸ்டா நின்னவர் ஜெயசீலன். ஆதித்யநாத் காலேஜோடைய ட்ரஸ்டோட பிரசிடென்டாகவும் இருக்காரு. அவர் ஒரு RSS பின்புலம் கொண்டவர், ஒரு சிம்பிளான ஆளு ஜெயசீலன். மாவட்ட தலைமைக்கு, அதாவது பொன் ராதாகிருஷ்ணன் தலைமைக்கு கொஞ்சம் எதிரான ஸ்டேட்மெண்ட்லாம் விடக்கூடிய, ஃபேஸ்புக் போஸ்ட்ல தைரியமா எழுதக்கூடிய ஒரு நபர். அவரு வந்து அவருக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்காது. அரசியல் இதை பொறுத்து தான். ஏன்னா அது மாவட்ட தலைமையில் இருக்கக்கூடியவங்க முடிவு பண்றதை பொறுத்தது. அதனால ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு. அது எந்த அளவுக்கு அவங்க யாரு கொடுக்க போறாங்கல்ல ரேஸ்ல இருக்கார். ஜெயசீலன், நந்தினி, விஜயதாரணி. ஆக்சுவலாக வந்து காங்கிரஸ்ல நின்று ஜெயிச்சாங்க. யாரு? விஜயதாரணி ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரிசைன் பண்ணி பிஜேபி போனாங்க. அப்போ வந்து மக்கள் மத்தியில் எதுவும் கோபம் தர இருந்துச்சு? கோபதாரம் இல்லைன்னா என்னன்னா, உங்களுக்கு காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் இருக்கிறதாங்க. ஒரு கம்பெனில வேலை செஞ்சா நமக்கு என்ன இருக்கும்? ஒரு 15 வருஷம் வேலை செஞ்சிட்டோம், நமக்கு ப்ரொமோஷன் வேணுங்கிறதான நம்மளோட கோரிக்கையா இருக்கும். நமக்கு பின்னாடி வந்தவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தா நமக்கு எப்படி கோவம் வருமோ, அதை மாதிரி தான் அவங்க ஒரு 15 வருஷமா எம்எல்ஏவா இருந்துட்டாங்க. 3 வாட்டி ஜெயிச்சிட்டாங்க. 15 வருஷம் ஆகல, மேபி 10 இயர்ஸ் ப்ளஸ் ஒரு 2 இயர்ஸ் எம்எல்ஏவா இருந்துட்டாங்க. எம்பி சீட்டு கேட்டாங்க, கொடுக்கல. அதுதான் அவங்களோட இது. மக்கள்கிட்ட அது கோவமா இல்லையாங்கிறது தெரியல. அது ஒரு கோர் காங்கிரஸ் ஓட்டர்ஸ் பிளஸ் பிஜேபி ஓட்டர்ஸ்ங்கிறது தான். ஆனால் உங்களுக்கு எம்பியில கூட சீட்டு கொடுக்கல பிஜேபி போயும். இது எப்படிங்க பொண்ணா இருக்கிற வரைக்கும் எப்படிங்க அவருக்கு சீட்டு கொடுப்பாங்க? அவரு எதுவுமே வாங்காம அவரு கூட சமகாலத்துல பயணிச்சவங்க எல்லாம் கவர்னரு, வைஸ் பிரசிடென்ட்லாம் ஆயிட்டாங்க. அவர் இன்னும் தொகுதிக்குள்ள இருக்காரு. அவருக்கு எப்படி எம்பி சீட்டு கொடுக்காம மத்தவங்க அதையும் கொடுக்கலனா? அதையும் கொடுக்கலங்கிறது, அதையும் தாண்டி அவர் வந்து அந்த மாவட்டத்தை விட்டு வெளியே போறதுக்கு அவர் தயாரா இல்லைங்கிற மாதிரிதான் மக்கள் இருக்காங்க. அது ஒரு சர்டைன். அவர் வந்து அதை தாண்டி அவர் கொடுக்க முடியாது. ஒரு லீடர், ஒரு சீனியரை எப்படி புறக்கணிக்க முடியும்னு பாஜக நினைக்குது. சில நேரங்கள்ல பாஜக ஸ்ட்ராங்கான முடிவுகள், மற்ற மாநிலங்கள் எடுக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான முடிவுகளை தமிழ்நாட்டில் எடுக்காதனால இன்னும் கூட இந்த வளர்ச்சிகள் இல்லாம இருக்கலாம். எம்பி சீட்டெல்லாம் விட மாட்டார் அவர். நீங்க வேற ஹைகோர்ட் ஜட்ஜ் இருக்காங்க இல்லையா, விக்டோரியா கௌரி. அவங்க எல்லாம் வந்து பாஜக குடும்பத்தை, பாரம்பரிய பாஜக குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்க குடும்பத்துல இருந்து எல்லாம் யாரா இருந்தா கண்டிப்பா எம்பியா இருப்பாங்க. அவங்களையே ரேஸ்ல இருந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல வச்ச கன்னியாகுமரி பாஜக நேத்தைக்கு வந்து விஜயதாரணியை வளர விட்டுருமா? ஓகே, நம்ம இது வரைக்கும் பேசிட்டோம். என்டிஏ, இப்போ பிஜேபி பற்றி வரைக்கும் பேசிட்டோம். அடுத்தபடியா நாம் தமிழர்ல யார் நிற்க வாய்ப்பு? நாம் தமிழர் இன்னும் அங்கே கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணல. இடைத்தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி நின்னாங்க. அவங்க வந்து விளவங்கோடு தொகுதியோட கேண்டிடேட் கிடையாது. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆலங்கோட்டில் ஒரு சர்ச் பிரச்சனையில் சர்ச் ஃபாதர்லாம் அடித்து கொன்னதுனால அவர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து எடுத்து கேட்டதுனால அவரோட ஒய்ஃபுக்கு அங்கே சீட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி அங்கே யாருக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னு 8 கன்ஃபார்ம். யாருக்கும் இன்னும் அவங்க ஒரு முடிவு பண்ணல. நாங்கள் நாம் தமிழருக்கும் பெரிய ஓட் பேஸ்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. அடுத்தபடியாக தாவேக்கால பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் சபின் ஒரு ஆக்டிவ் ஒர்க்கர், மேல்புறம் ஒன்றிய செயலாளர் வந்து அனீஷ், அவங்களும் 2 பேருமே ரேஸில் இருக்காங்க. 2 பேருமே ஈக்குவலாக வேலை செய்கிறாங்க. அவங்கள தொகுதிய மக்கள் சந்திப்பு, புஷியான் வரும்போது ஒரு மீட்டிங்கு, இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஒரு ஆக்டிவான வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஜெயிக்கிற அளவுக்கு வேலை செய்யறாங்களாங்கிறது கேள்விக்குறி. அதுல சீட்டுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே, ஆனா ஓரளவுக்கு டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு மும்முனை போட்டி அவங்களால உருவாக்க முடியும். இறுதியா வந்து கிள்ளியூர் தொகுதி பத்தி பார்ப்போம். இப்போ சிட்டிங் எம்எல்ஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேஷ்குமார், சட்டமன்றத்தோட காங்கிரஸோட தலைவர் அப்படி இருக்காரு. அவருடைய செயல்பாடுகள்லாம் எப்படி? ஏன்னா இப்போ ரீசெண்டா கூட டிஎம்கேக்கு அகேன்ஸ்டா கூட பேசியிருந்தாரு. எஸ்ஐஆர் போராட்டத்துக்கு அதை பத்தி அங்க வந்து காமராஜரோட போட்டோ இல்ல, இங்க வந்து சிறுமப்படுத்துறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் முன் வச்சாரு. அவருடைய செயல்பாடுகள் எப்படி? இல்ல, அவரு டிவிகேவோட கூட்டணி வைக்கணுங்கிறதுல ஆதரவு கொடுக்கக்கூடிய நபர்ல அவரும் ஒருத்தர். அப்படியா? ஆமா, அவரும் ஒருத்தர். அவரு கண்ணு கெட்டின தூரம் எதிரிகள் இல்லைங்கிற மாதிரி ராஜேஷ்குமார் எடுத்து யாரும் எம்எல்ஏ டிஃபரன்ஸ்லயே தெரியுது. அவங்களுக்கு மினிஸ்டர் மாதிரி ஜெயிச்சிருப்பாரு. அவர் ஒரு மினிஸ்டர் மாதிரி ஜெயிச்சிருப்பாரு. மினிஸ்டர் மாதிரி வேலையும் பார்ப்பார். தொகுதிக்கு ஓடி வேலை செஞ்சு தான் அடுத்த காங்கிரஸ்க்கான கன்னியாகுமரி மாவட்டத்தின் முகம்ங்கிறதுல காட்டுறதுல ரொம்ப தெளிவான அரசியல்வாதி. அது இருக்குல்ல, தப்பு இல்லைன்னு தான் தோணுது எனக்கு. ஏன்னா அவர் வெற்றியில காட்டுறாரு. அந்த ரேஷியோ அவருக்கு கரெக்டா தெரியும். மினிஸ்டர் மாதிரி தான் ஜெயிச்சிருப்பாரு. ஆமா, ஒரு ஏவாவேலு ஜெயிச்ச மாதிரி 46,000 ஓட்டு. அதான் டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 55,400 ஓட்டு. நல்ல அவருதான் இந்த வாட்டி எங்க கேண்டிடேட்டுங்க. திமுக யாருக்கெல்லாம் அதெல்லாம் வந்து ரிஸ்க் எல்லாம் எடுக்காது. ஒருவேளை மனோ தங்கராஜ் பத்மநாபம் தொகுதியில கொடுக்கல அப்படின்னா அவரோட சொந்த தொகுதியான கிள்ளியூர் தான் அவரோட சொந்த தொகுதி. மேபி வேணும்னா அங்க மனோ தங்கராஜ் தொகுதி கிள்ளியூர் தொகுதி. அவர் கருங்கல் பகுதியை சார்ந்தவர் தான் மனோ தங்கராஜ். பத்மநாபுரத்துல அவருக்கு கோட்டால சீட்டு கிடைச்சதுனால
கூட்டணியில் அங்கே கொடுத்தனால பக்கத்து தொகுதினால அங்கே போய் நின்றுக்கிட்டாரு. ஸோ அப்புறம் ஏடிஎம்கேயோட ஏடிஎம்கேக்கு அங்கே ஒன்றும் பெரிய ஹோல்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் கடைசியாக யாரும் ஜூடு தேவன் யாரும் இருக்காங்க. அவர் வந்து கூட்டணி கட்சியில் உள்ளவர், தமாகால கூட்டணியில் கொடுத்தவர் அவர். அவரும் இப்போ டிஎம்கேல போய் சேர்ந்துட்டார். அவர் இப்போ டிஎம்கே உங்களுக்கு இங்கே ஏதாவது கூட்டணியில் தான் இதில் வேணா பாஜகவுக்கு அவங்க கூட்ட ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். பாஜகவில் ஒதுக்குனா அப்படின்னா மேற்கு மாவட்ட தலைவர் பாபுவோ இல்லை முன்னாள் மாவட்ட தலைவர் தர்மராஜ் எல்லாம் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அடுத்து நாம் தமிழர் அங்கே எப்படி இருக்கு? நாம் தமிழர் ஹிம்லர்னு ஒருத்தரை கேண்டிடேட் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவர் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி வேலை செய்யக்கூடிய ஆள், கொள்கையை உள்வாங்கி நல்லா பேசக்கூடிய ஆள். அவர் ஆனால் அந்த அளவுக்கு டஃப் காம்படிஷன் ராஜேஷ்குமார் கொடுப்பாராங்கிறது சந்தேகம் தான். அவள் அடுத்தபடியாக தாவேக்கால யார் முகம்? தாவேக்காவோட முகமா அனீஷ், இளைஞரணி அமைப்பாளர் அனீஷுங்கிறவர் அங்கே இன்னும் ஆக்டிவாக வேலை செஞ்சுட்டு. அங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு மும்முனை போட்டி டஃப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த ஓட்டு, அதாவது திமுக எதிர்ப்பு ஓட்டை அனீஷ் எந்த அளவுக்கு உள்வாங்குறாரோ, எந்த அளவுக்கு அதை பிரித்து எடுக்கிறாரோ அந்த இதுக்கு வெற்றி வாய்ப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு டஃப் கொடுக்க முடியும். நாங்களும் இந்த கட்சி இவ்வளோ ஓட்டு வாங்குறோங்கிற ஒரு டஃப் அவர் 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் இந்த வாட்டி ஜெயிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வேணால் ஒரு பெரிய டஃப் கொடுக்க முடியும். அங்கேயும் நாம் தமிழர் தாண்டி டிவிக்கே நல்ல ஒரு பரவலான வேலைகள் நல்லாவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கன்னியாகுமரியில் வந்து ஓவராலாக அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ காங்கிரஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்குது இப்போ வரைக்கும். ஆமாம். அதே மாதிரி தாவேக்காவும் நீங்கள் வந்து எங்கேயுமே நீங்கள் நெகட்டிவாக பெருசாக சொல்லலை. ஸோ இது வந்து நேச்சுரலாகவே இந்த அலையன்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரி தான் இருக்குது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா. அது காங்கிரஸ் தாவேக்கா ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும் தான். ஆனால் அது காங்கிரஸ் எப்படி ஜெயிக்க, இப்போ நாளைக்கு 10-20 எம்எல்ஏ கிடைக்கக்கூடிய 20 எம்பி கிடைக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு எப்படி வரும்? அதுதான் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு கூட்டணி உடையிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே நீங்கள் பார்க்க முடியலையே யாருமே. அது வந்து கடைசி டைம்ல சீட் பேரத்தில் அங்கே வந்து முடிஞ்சதுன்னா, அதை சீட் பேரத்தில் மு.க. ஸ்டாலின் வந்து அதை வந்து விட மாட்டாருங்கிறத என்னோட கருத்து. எப்போவுமே ராஜா சொன்ன மாதிரி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. அதை நானும் சில நேரங்களில் பார்த்துருக்கேன். ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா போய் அரவணை அப்படியே அமுக்கிறார்ல, பெருசாக டிஃபெண்ட் பண்ண முடியாட்டியும் அது அப்படியே பேசு பொருளை அப்படியே இல்லை. இப்போ துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை பண்ணாங்க, இப்போ 3 வேளை உணவு இலவசம்னு ஏதோ ஒரு அதை வந்து டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி ஸ்டாலின் எல்லாத்தையுமே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. கூட்டணி இருந்தால் மட்டும்தான் திமுக ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஃபார்முலா ஸ்டாலினுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால உடையாதுங்கிறது தான் என்னோட கருத்து. ஒருவேளை உடைஞ்சாலும் அது தாவேக்காவுக்கு சாதகம், மற்ற தொகுதிகளையும் சாதகமாக தான் இருக்கும், கன்னியாகுமரி மாவட்டங்கள்லையும் அது சாதகமாக இருக்கும். ஆனால் கேண்டிடேட்டோட பேர்கள் வந்து இதில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் என்ன இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யார் கான்சென்ட்ரேட்? இல்லை பொதுவாகவே சொல்கிறேன், அங்கே என்ன லேக்காக இருக்குது கன்னியாகுமரியில், என்ன பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது? இப்போ கவர்மெண்ட் வந்து அங்கே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா ஸோ இந்த விஷயம்லாம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியதுன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லக்கூடியது எப்படின்னா, நீங்கள் குளச்சல் தொகுதியில் வந்து ஹெலிபேட் அமைப்பேன். அதாவது ஹெலிபேட் எதுக்காக அப்படின்னா, மீனவர்கள் காணாமல் போயிடுறாங்க, அவங்க திருப்பி வந்தால் அவங்க இறந்து போயிட்டா அவங்கள ஃபார்மாலிட்டிஸ் அதிகமாக இருக்கு, அதனால அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரு ஹெலிபேட் அமைப்பேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் கட்சிக்காரங்களும் தான் கமிட்மெண்ட் கொடுத்தாங்க. பாஜகவும் கொடுத்துச்சு, காங்கிரஸும் கொடுத்துச்சு. காங்கிரஸ் 15 வருஷமா எம்எல்ஏவாக இருக்குது. யாருமே அதுக்கான ஸ்டெப்லாம் ஒன்றும் எடுக்கிறது இல்லை. ஒரு இண்டஸ்ட்ரி, கன்னியாகுமரி தொகுதியில் ஒரு இண்டஸ்ட்ரி கொண்டு வருவோம், சென்ட் ஃபேக்ட்ரி கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ப்ரொபகண்டா பண்ணாங்க. அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு ஐடி பார்க் அமையும்னு மனோ தங்கராஜ் பேசிக்கிட்டு இருந்தார், இன்னும் அமைஞ்ச பாடு இல்லை. ஸோ இந்த மாதிரி வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேறல. ஆனால் அது மக்கள் அங்கே ஒன்றும் பெரிய இது இல்லைங்க. ஏன்னா அங்கே மக்கள் வந்து கொஞ்சம் வெல் செட்டில்டான மக்கள். நீங்கள் வந்து இருக்கிறதுலே பணக்கார மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தான். அங்கே வந்து அவன் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இல்லை. அவனே ஒரு பிஸ்னஸ் பண்ணிடுறான், இல்லை அப்ராட் போயிடுறான், இல்லை அரசாங்க வேலையை ப்ரிப்பேர் பண்ணி எழுதணுமா அப்படிங்கிற ஒரு இதுக்கு அவங்க ஒரு இப்போ அதிகமாக இருக்கிறதுனால அவங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிகமாக இது கொடுக்கறது இல்லை. அதனால அவங்க சின்ன சின்ன அரசியல் பேசக்கூடியவங்க மற்ற மாவட்டங்களை மாதிரி முழு நேர அரசியல் பேசுறதுல அதிகமான மக்கள் இருக்கிறது இல்லை. அவங்களோட தொழிலை அவங்க இதாக பார்த்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால அது ஒரு பெரிய இது அவங்க வந்தல. ஆனால் மக்களுக்கு அவங்க ஒன்றும் பெருசாக செஞ்சிடலை அப்படிங்கிறது இருக்கு. அது திமுகவில் வந்து ஒரு அங்கே ஒரு ஒரு கூட்டணி இதிலே தானே இருக்கு. ஒரு 3 காங்கிரஸ், ஒரு அதிமுக, ஒரு திமுக, ஒரு பிஜேபி அப்படிங்கிற இருக்கிறதுனால அது ஒரு மிக்சடு, வேற எந்த தொகுதியும் இல்லாத மாதிரி ஒரு மிக்சடு. ஏன்னா மொத்த மாவட்டத்தை கம்பேர் பண்றப்போ கன்னியாகுமரி எப்பவுமே ஒரு டிஃப்ரெண்டாவே இருக்கும். ஓட் பேட்டர்ன் எப்பவுமே ஒரு டிஃப்ரெண்டான ஓட் பேட்டர்ன். ஏன்னா அதிமுகவும் ஜெயிச்சிருக்கு, பாஜகவும் ஜெயிச்சிருக்கு, காங்கிரஸும் ஜெயிச்சிருக்கு. தமிழ்நாட்டின் முதல் பிஜேபி எம்எல்ஏ வந்து அங்கதான் உதயமானாரு.
ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் தான். கம்மிங் எலெக்ஷன்ஸில் தாவேகாவுடைய அழுத்தம், தாவேகாவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் பேட்டர்ன் மாறப்போகுதா இல்லையாங்கிறது இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மத அரசியல் இருக்கு. அந்த மத அரசியலை தாவேகா உடைக்க போகுதா இல்லையாங்கிறதா 2026. ஸோ கன்னியாகுமரின்னு எடுத்துக்கிட்டா இந்த கேள்வி கேட்காம இருக்கவே முடியாது. டூரிசம் வந்து அங்கே இன்னும் எப்படி இருக்கு, அங்கே வந்து இன்னும் டெவலப் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே இப்போ கிளாஸ் பிரிட்ஜெலாம் கூட போட்டிருக்காங்க. ஸோ எப்படி இருக்கு, இன்னும் டெவலப் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆல்ரெடி டூரிசம் மக்கள் அதிகமாக வந்து போகிறாங்க, எடுக்கிறாங்க. ஆனால் இன்னும் டெவலப்மெண்ட் தேவை தான். எனக்கு தெரிஞ்சு டூரிசம்லாம் இவங்க மலையெல்லாம் வேற உடைச்சு அதை வந்து இயற்கையை அழிச்சிட்டு தான் இருக்காங்க. இயற்கையான உப்பளங்கள் இருந்தது, அது இல்லை இப்போது. மலைகள் நிறைய இடங்களில் உடைஞ்சி போய்கிட்டு இருக்கு. ஒரு இயற்கையான விஷயங்களை நிறைய இவங்க அடித்து பிளாட் போட்டதோ அதெல்லாம் மற்ற இதை தாண்டி போயிட்டு இருக்கு. அதனால ஒரு டூரிசம் பாதிக்கப்படும் தான் நினைக்கிறேன். இங்கே டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்காக எதுவும் இப்போ எந்த ஒரு ஆக்டிவிட்டி நடந்த மாதிரி இல்லை. பாதிப்பான இதாக இருக்குது. முன்னாடி கன்னியாகுமரியிலேருந்து நீங்கள் திருவனந்தபுரம் பைபாஸில் போனீங்கன்னா அழகான மலை இதெல்லாமே தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உடஞ்ச மலை தான் பார்க்க முடியுது. மேற்கு தொடர்ச்சி மலை உடைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால அது வந்து ஒரு சுற்றுலாத்துறைக்கு அது ஒரு பெரிய இதுவாக தான் இருக்கும். இதில் ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் அரசாங்கம் எடுக்கலைன்னு அப்படின்னா சுற்றுலாத்துறைக்கு ஒரு பெரிய பின்னடைவாக தான் இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மணல் கொள்ளைகள், குவாரிகள், அந்த மாதிரி கொள்ளைகள் சம்பவங்கள் நடக்குதுன்றீங்களா? குவாரிகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். இங்கிருந்தா விழிஞ்சம் துறைமுகத்துக்கு இங்கிருந்தா கல்லே போகுது. இல்லை நான் சொல்றது முறைகேடாக நடக்குதான்றது கேள்வி. முறைகேடாக நடக்குதாங்கிறத நான் டேட்டா இல்லாமல் நான் சொல்ல முடியாது. நடந்துகிட்டு இருக்கு. அதில் வந்து என்ன சொல்றது, சக்கரை பானையில் கை போட்டவன் நக்காமையாக இருக்க போறாங்கிற மாதிரி தான். அது அரசாங்கம் தான் அதை இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய எஸ்பி கூட நிறைய ஆக்டிவிட்டி ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நம்ம வந்து கன்னியாகுமரி மற்றும் அதை சார்ந்த அரசியலை பற்றி நம்ம நிறையா பேசணும். இது குறித்து நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டாக இருக்கீங்க, வேறு டிஸ்ட்ரிக்ட்லாம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கள சூழ்நிலைகள், நிலவரங்கள் குறித்து நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். கண்டிப்பாக. நன்றி சார். நன்றி.